ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில GE3152 ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுபோக ரெட் கலரில் உங்களுக்கு போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரே இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா GE3152 தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 அழகு 1ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செவ்விலக்கியங்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் இன் தமிழ் ரொம்ப முக்கியமான ஒன்று, திராவிட மொழிகள் திராவிடியன்ஸ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்திய மொழி குடும்பங்கள் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இன் இந்தியா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அழகு 1 யூனிட் 1ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன், திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸின் திருக்குறள். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அது கம்பல்சரியாக உங்களுக்கு அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா டாபிக்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 அழகு 2ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீணை நாதஸ்வரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. மிருதங்கம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நடுக்கல் முதல் நவீன சிற்பங்கள் வரை, ஹீரோ ஸ்டோன் டு மாடர்ன் ஸ்கல்ப்சர் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு, ரோல் ஆஃப் டெம்பிள் இன் சோசியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. குமரி முனையில் திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் ஸ்டாச்சுவட் கன்னியாகுமரி இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகழ்த்து கலைகள் அப்படின்னா நிகழ்த்தா கலைகள், ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. புலியாட்டம் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலம்பாட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று, தமிழர்களின் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தெருக்கூத்து வில்லுப்பாட்டு இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 அழகு 4ல உங்களுக்கு பார்ட் A பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த நாடுகளில் சோழர்களின் வெற்றி, ஓவர்சீஸ் கான்குவிஸ்ட் ஆஃப் சோலாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. புறம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. தமிழர்கள் போற்றிய அறக்கோட்பாடு, அறம் கான்செப்ட் ஆஃப் தமிழ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வீரர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அழகு 4ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியத்தில் அகம் மற்றும் புறம் கோட்பாடுகள், அகம் அண்டு புறம் கான்செப்ட் ஃப்ரம் தொல்காப்பியம் அண்டு சங்கம் லிட்ரேச்சர். சங்க காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டூரிங் சங்கம் ஏஜ் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 அழகு 5ல உங்களுக்கு பார்ட் A பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள் இன்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்திய விடுதலை போரில் வஉசியின் பங்கு, ரோல் ஆஃப் ஈஓ சிதம்பரம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு, ரோல் ஆஃப் சித்தா மெடிசினின் இண்டிஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ். இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போக கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.